எங்கே செல்லம் இருக்கா? சரி செல்லம். நான் இன்னைக்கு வந்துடுவேன் வேலை முடிச்சுட்டு. வழக்கம் போல் இந்த சிக்கன் 65 பிரியாணி நம்ம இந்த நான் கோட்டு அடிப்பேன்ல அது ஒன்று வாங்கி வை. அதான் கிடக்குறா விடு. என்ன எத்தனை மாசம் ஆகுது? 3 மாசம் ஆகுது நீ வீட்டை விட்டு போய். நான் எதாச்சும் நான் கம்பெனிக்கு வர்றேன்னா உன்னை பாக்குறேன். இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுது? நானே ஒரு மாசம் இருக்கேன். ஒரு மாசம்னா அவ வீட்லயே தான் குடும்பம் இருப்பேன் நீ. உனக்கு பெரிய வீடு இருக்கிற ஞாபகமே கிடையாது. சின்ன வீடு சேர்ந்தவ எவெல்லாம் கிடைக்கிறாளோ எங்கெல்லாம் இப்படி ஊர் மேய்ச்சி வர மாட்டாங்களா? ஏன் கத்துற? என்னத்த வர மாட்டாங்க? என்ன சவுண்ட் விடுற? என்னையா வர மாட்டாங்க? என்ன சவுண்ட் விடுற? வீரசாவி எடுத்து இதா பேச அவளுக்கு தெரியக்கூடாது. என்னது? அவளுக்கு தெரியக்கூடாது. அவளுக்கு தெரியக்கூடாதா? பாரு பறங்கி காயாட்டம் இருந்துட்டு உன்னை பாக்குறதுக்கு உனக்கு துப்பு கிடையாது. நீ என்ன பேசுமா? அவளுக்கு தெரியக்கூடாது. அவ உள்ள நான் போக முடியாது. விரட்டி விட்டுருவா. விரட்டி விட்டுருவாமா? நாங்க தேவையில்ல. வரமாட்டேன். ஏன் கவலைப்படுற? பிள்ளைங்க தேவையில்ல. என் புள்ள தேவையில்ல. வரமாட்டாங்களா? என்ன வருவ? ஒரு மாசம் தான் ஆகுது. அடுத்தவளை ஏமாத்தலாயா? எம்மா தான் ஏமாத்தவ நீ அவகிட்ட. நீ எங்கேயாவது போய் எக்கடாவது கட்டு ஒழிஞ்சு போ. உன்னதான் தண்ணி தெளிச்சு விட்டுட்டல எவ கூட. ஒரு மாசம் தானே அதுக்குள்ள என்ன கேடு கட்ட புத்திய வச்சுட்டு உன் கூட குடும்பம் பண்ண முடியாது. அது நம்ம பிள்ளைதாம்மா. உன் கூட குடும்பம் பண்ண முடியாத என் புள்ளைய வச்சுட்டு நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அவளுக்கு தெரியாமா? மிதா பேசுமா? என்ன சவுண்ட் விட்டுட்டு இருக்க? அவ காசு என்னன்ற நீ? அவ காசு கொடுத்தானா? சாவி எடுத்துட்டு வந்தீங்களா? என்ன சாவி? வீர சாவி எடுத்துட்டு வந்தீங்க. ஆமா வரணும் எடுத்து வந்தேன். கொடுக்கணுமா இல்லையா? எதுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கணுமா இல்லையா? நான் என் புள்ளைய எப்படி சாப்பிடுறது? இருக்கிறதெல்லாம் வச்சு 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 கூட்டிக்கிறேன். என்ன அளவா இருக்கணும்? எல்லாத்தையும் செலவு பண்ண நான் எங்க போறது? அவளுக்கு கொடுக்கணுமா? கொடுத்துட்டு வரணும். எவ்வளவு கொடுக்க? அவளுக்கு தான். அவகிட்ட இருந்தா புடுங்கி நீ தான் மண்ணா ஆக்குறேன்னு அவ வந்து ஆளுகால சொல்லிட்டு பஞ்சாயத்து என்கிட்ட வந்து மொத்தமா சாவி ஒருத்த இல்லாத நீ செலவு வேண்டி போடு. அப்புறம் அவளுக்கு கொடுக்கணுமா? அவளும் மனுஷி தானே. என்னத்த மனுஷன்? அவளுக்கு கொடுக்கறதுனா என் பீரா சாவி என்கிட்ட கொடு. நீனு அவளுக்கு கொடுக்கறதுனா வீட்டுல பீரா வாங்கி வச்சுக்கோ, கூட்டிக்கோ, திறந்துக்கோ, நீ ஏதாவது பண்ணிட்டு போ. தரவ போ. அடுத்த வாரம் வரேன் போ. அடுத்த வாரம். அடுத்த வாரம் வரமா? என்னன்ற நீ? நீ உங்க அப்பா அத்தா பேச்ச கேட்டுட்டு என்ன பண்ணிட்டு தர? என்ன பண்ணிட்டு தர? நீ உங்க அப்பா அத்தா பேச்ச கேட்டு வம்புலுக்கிறியா நீ? அவ்வளவுதான் வந்து வா வந்துரு. அப்புறம் தம்பிக்கு தெரிஞ்சது, என் தம்பிக்கு தெரிஞ்சது உன்னை ஒரு நசுக்கம் வந்து நசுக்குவான். பெரிய ஒரு ரெவடி அவரு. நான் அப்பப்ப தம்பின்னு சொல்லி மாட்டிக்கிற. என்னன்ற நீ? தெரியாத வரைக்கும் தான் நீ ராஜா மாதிரி அவட்ட. இந்த பொண்ணோட அண்ணன் யாருன்னு தெரியுமா? பொண்ணோட அண்ணன் யாரு? அவன்கிட்ட சொன்ன அவளும் தம்பி நசுக்கி யாரு சேர்த்து அடுத்தவன் பொண்டாட்டியா கூடாது, அடுத்தவன் புருஷனை என்ன வந்துட போகுது? அடுத்தவன் புருஷனை வச்சுட்டு குடும்பம் வீட்டுல எல்லாம் இருக்குல்ல. நான் கேட்டவளா? வீட்டுல எல்லாம் வாங்கி வச்சிருக்கல. வாங்கி வச்சிருந்தா சாவி எதுக்கு உனக்கு? உனக்கு எதுக்கு பொண்டாட்டி? காசு போட்டு வந்திருக்கல. கல்யாணம் போடுமோ? என்ன கல்யாணம்? எதுக்கு? மெதுவா பேச. அவளுக்கு தெரியக்கூடாது. என்னது அவளுக்கு தெரியக்கூடாது? அவளுக்கு தெரியக்கூடாது. அவளுக்கு தெரியக்கூடாதுங்கற. அவளுக்கு தெரியக்கூடாதுல. மெதுவா பேச. இங்கேயே வர வீட்டுக்கு. அவன தாலி கட்டி உனக்கு தெரியுமா? இந்த வீடு தெரியுமா உனக்கு? இந்த வீடு தெரியக்கூடாதுன்னா ஒரு மாசம் தலைவர மாதிரி இருக்க. அதையும் கெடுத்துட்டு இருக்க. இருட்டு பையன் ராணி குள்ள பையன் எப்படிப்பட்ட ஆளு? எங்க இருந்தா உனக்கு என்ன? அதான் நீ எப்ப இருந்தா உனக்கு என்ன? தேடி வர வீடு தேடி வர. உனக்கு யார் அட்ரஸ் சொன்னா? எனக்கு எப்படி வீடு தெரியும்? நீ தான் அவ வெளிய தொட்டு விட்டால நான் தெரிஞ்சு நீ போன் பேசிட்டு. உனக்கு யார் அட்ரஸ் சொன்னா? ஏன் வர? எனக்கு அட்ரஸ் தேடில நான் வரல. நான் கம்பெனி பக்கத்துல இருக்கு. நான் இந்த கம்பெனில வேலை செய்றேன். தேடிட்டே வர ஆரம்பிச்சறா. தெரியும். நான் இந்த பக்கமா வந்தா நீ தான் குத்துறலட்ட நிக்கிறியே. போன் பண்ணிட்டு இருக்க. அதுக்குள்ள பண்ணிட்டு இருக்க. 3 மாசமா வீட்டுக்கு வரலனே தேட மாட்டாங்க, கேட்க மாட்டாங்களா? வர மாட்டாங்களா? சாவி இல்லனா அட்ரஸ் வாங்கி தான் தர மாட்டேன். பணம் தர மாட்டேன் நான். என்னத்த பணம் தர? 3 மாசமா என்ன அனுப்பி வச்சிருக்க நீ? பணம் இருக்குல வீட்ல. வீட்ல இருந்தா தனியா எடுத்து வச்சிட்டல. சாவி எடுத்து வந்துட்டடா. சாவி எடுத்தானே. சாவி நான் கொடுக்க முடியாது. சாவி இருக்கா செலவு பண்ணிட்டு போவா. அவளுக்கு கொடுக்கணுமா? என்னத்த அவளுக்கு கொடுக்க? அவளுக்கு கொடுக்கிறதுக்கு நாங்க பட்டினி கிடக்கணும். நீ கொண்டு வந்தா மாச சம்பளம் வருதுல வாங்கி அனுப்புறல. அது என்ன பத்தலையா உனக்கு? ஒழுங்கு மரியாதை சொல்லிட்டேன். உன் மாச சம்பளம் எல்லாம் எவகிட்டயாவது எங்கயாவது கொடுத்துட்டு இருப்ப. எனக்குலாம் சம்பளம் நான் வாங்க. எனக்கு வரல. நீ கொடுக்கல. நான் அனுப்பி இருக்கேன் பாரு. ஜிபே பாரு. என்னத்த ஜிபே பாரு? மாசம் அனுப்பி இருக்கேன். இந்த பாரு. ஜிபேல உன் பேர்ல எவ்வளவு வந்திருக்கு பாரு. அனுப்பி இருக்கேன். அதையும் வாங்கி செலவு பண்ணிடுவா. இது அதையும் பண்ணிடுவா. அப்புறம் ஜிபே பண்ணும்பா. 10,000 சம்பளம் வாங்குற வீட்டு வாடகைக்கு 10,000 கொடுக்கிறதுக்கு தான் கரெக்ட்டா. என்ன 10,000 கொடுக்கிறது? 40,000 எவ்வளவு கொடுக்க? 10,000 ரூபாய். எல்லாம் செலவு பண்ணிட்டு வந்து கேட்டுட்டு இருக்க. 40,000 இங்கே வரங்கற. இங்கே வர. அவ என்ன சின்ன பொண்ணு சிக்கு இங்கே வர. அத சின்ன பொண்ணு அவளுக்கு தெரியக்கூடாது. அவளுக்கு தெரியக்கூடாது. மறுபடியும் தெரியும். அவளுக்கு சவுண்ட் விட்டுட்டு இருக்காத. வந்து கத்து வர உள்ள விட மாட்டாரு. நீ வா கூட்டி போ. ஏய் அங்க வர முடியாது. ஏன்? அங்க நான் வருவேன் போ. எப்ப? انا எப்ப வருவேன்? எப்ப? அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. கிளம்பு. ஏய் வா. ஏய் வாரங்கல. ஏய் இங்க பாரு. 4 பேர் கூப்பிட்டு தெருவுல அவ்வளவுதான் புரிஞ்சு. உனக்கு மரியாதை. அப்புறம் அவ்வளவுதான். தயவு செய்து போயிட்டு வந்துட்டேன். மரியாதை இல்ல உனக்கு மரியாதை இல்ல. நான் வர முடியாது. என்ன வருவேன்? சாவி கொடு. ஏய் நான் அவட்ட சொல்லிட்டு வருவேன். நான் போய்ட்டு அப்புறம் அம்மா தம்பி நான் அவட்ட சொல்லிட்டு வருவேன். நீ உன் தம்பி கூப்பிட்டு புள்ளைய வந்தானா உன்னை நசிக்கிடுவானோ. ஆறு அவங்கள மாதிரி நான் 1000 பேர் பாத்துர்க்கேன். உன் தம்பி வச்சு மிரட்டறியா நீ? சாவி எடுத்துறோம். என்ன? சாவி எடுத்துவா.
சாவி எடுத்து ஏய் நான் வரேன் போ வீட்டுக்கு வரேன் ஒழுங்கு மரியாதை சாவி எடுத்து 1/2 மணி நேரத்துல தேவையெல்லாம் கத்திட்டு அவ்வளவு சொல்லிட்டேன் வீட்டுக்கு அப்பா வாத்தா வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவேன் மரியாதையா வந்துடுற சாவி எடுத்து என்ன அப்பா இப்ப திமிரா பேசிட்டு இருக்கியா பெருசாயிடும் சொல்லிட்டேன் போ சரி இந்த பக்கம் வந்து எனக்கு மரியாதை கட்டு இவெல்லாம் ஒரு ஆளு என்ன நினைச்சுக்கிட்டு தர்றேன் ஒரு அளவில் ஒரு மாதம் ஆச்சு மாதம் சம்பளம் கொடுத்துட்ருக்கேன் அது பண்ணிட்டு சாப்பிட்டுவிட்டு சாய் விட்டு அந்த காலையில் தின்னுபிட்டு ரோட்டில் அலைய வாங்கினேன் ஏதோ ஜாலியாக வரைக்கும் இருக்குது தனியாக இருக்கலாம் பார்த்தா ரொம்ப டார்ச்சராக இருக்குது போய் என்னையா போய் போகிறேன்